நோன்பை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியமானவர்களுக்கு தான் அது கடமை. ஜகாத்தை பொறுத்தவரையில் அது வசதியுடையவர்களுக்கு கடமை. ஹஜ்ஜை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியமும் வசதி வாய்ப்பும் ஒருஞ்சேர பெற்றவர்களுக்கு தான் ஹஜ்ஜும் கடமை. தொழுகை ஏழைகளுக்கும் கடமை, வசதி உள்ளவர்களுக்கும் கடமை. தொழுகை ஆரோக்கியமானவர்களுக்கும் கடமை, நோயுற்றவர்களுக்கும் கடமை. தொழுகையை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லோருக்கும் தொழுகை கடமை. நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்தாகிலும் தொழ வேண்டும், அமர்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்தாகிலும் தொழ வேண்டும். நோய் ஏற்பட்டாலும் அவர்கள் தொழுதாக வேண்டும். ஆரோக்கியமாக இருந்தாலும் தொழுதாக வேண்டும். பயணத்தில் இருந்தால் எந்த பயணமாக இருந்தாலும் தொழுகை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. மாதவிலக்கு பெண்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு, பைத்தியக்காரர்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு, பிரசவ பெண்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு. வேறு எல்லோருக்கும் தொழுகை கடமை. யாரும் தொழுகையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு மனிதன் தொழாமல் இருப்பானேயானால் அவன் ஒன்று பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும். பெண்கள் தொழாதவர்களாக இருக்க வேண்டுமானால் காலமெல்லாம் அவர்கள் விதிவிலக்குடைய பெண்களாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் அந்த தொழுகையை நீங்கள் பேணியாக வேண்டும் என்றார்கள். என்றைக்கு அல்லாஹ் போர்க்காலங்களில் நீங்கள் தொழுதாக வேண்டும் என்ற ஆயத்தை இறக்கினானோ அத்தோடு இந்த உலகத்தில் யாருக்கும் தொழுகையை விட அனுமதியே கிடையாது என்றார்கள் சஹாபாக்கள். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு கடமை தொழுகை என்பது. எந்த ஒரு காரணத்தையும் கூறி தொழுகையை விடுவது மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. 50 வயது 60 வயது ஆகியும் எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் தொழுகையை நினைத்து கூட பார்க்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய தவறு. மரணிப்பதற்குள் நீங்கள் தொழுதாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 துண்டாக வெட்டப்பட்டாலும் தீயிலே தூக்கி எறியப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், நீங்கள் தொழாமல் இருந்து விடாதீர்கள், தொழுதாக வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதர், நடக்க முடியாமல் அமர முடியாமல் இருந்த அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு நாள் இஷாவுடைய ஜமாத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து ஒது செய்ய முற்பட்டார். மயக்கமுற்று கீழே விழுந்தார். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிந்தது, நாம் இனி எழுந்து கூட நடக்க முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டோம் என்று. ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து, என்னை பள்ளிக்கு நீங்கள் தூக்கி செல்லுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதம் நிலத்தில் வைக்க முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்த நேரம், அவருடைய பெருவிரல் நிலத்தில் கோடு போட்டுக் கொண்டு சென்றார். அந்த அளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை கடைபிடித்தார்கள். தரீகா என்றும் சாதுரியா என்றும் பல்வேறு ஆன்மீகவாதிகள் இன்றைக்கு மனித சமூகத்திலே புறப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் தொழ வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுள் அல்லாஹ் புகுந்து விட்டார். நாங்கள் பார்க்கிற பார்வை அல்லாஹ், பிடிக்கிற கை அல்லாஹ், நடக்கின்ற கால் அல்லாஹ். ஆகவே நாங்கள் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கத்தில் நாங்கள் பூரணம் அடைந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் இந்த மார்க்கத்தில் உண்டு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நேரத்தில் கூட மக்களால் தூக்கி வரப்பட்டு ஜமாத்தோடு தொழுதார் என்றால் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பார்ந்த சோழர்களே.